கர்மாவை மாற்ற முடியாது சத்தியமா. ஆனால் தர்மத்தால் மாற்றலாம்ல. ஒரு கர்மா வந்துருச்சு, அதை மாற்றுறதுக்கு 1000 வழி இருக்குது. தர்மம் பண்ணு. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, அத்தனை பேர்த்துக்கு நீ தர்மம் செய்யலாம். தர்மம் உன்னால் தானம் செய்ய முடியாது, ஏன்னா நீ கர்மத்துக்கு பிறந்த குழந்தை. தானம், அந்த தர்மத்தை மீறி ஒரு தானம் செஞ்சிட்டீங்கன்னா ஐயோ உன்னுடைய கர்மா நீக்கப்படுகிறது. அப்போ உன்னுடைய தர்மம், கர்மம், தானம், மோட்சம். இந்த ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடங்கிறது தர்மம், 10ஆம் இடங்கிறது கர்மம், 11ஆம் இடங்கிறது தானம், 12ஆம் இடங்கிறது மோட்சம். இந்த மோட்சம் வரத்துக்குள்ளே நம்ம தானம் தர்மம் பண்ணி தப்பிக்கலாம்ல. உன்னுடைய கர்மா விதி விதிச்சாச்சு, நீ விதி இனிமேல் மாற்ற முடியாது. ஒரு எறும்புக்கு தானம் பண்ணு, ஒரு ஈக்கு தானம் பண்ணு, ஒரு எலிக்கு தானம் பண்ணு, ஒரு நாய்க்கு தானம் பண்ணு, ஒரு குருவிக்கு தானம் பண்ணு. எவ்வளோ ஜீவராசிகள், உனக்கு கீழே உள்ளவர் கோடி கோடி கணக்கில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீ தர்மம் பண்ணால் அந்த கர்மத்தை தர்மத்தால் தானத்தால் வெல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம், அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.